உக்ரைன்ல கடந்த ஒரு வருஷத்துல இல்லாத தாக்குதலை ரஷ்யா இன்னைக்கு சரியா 29ஆம் தேதி அதிகாலையில இருந்து உக்ரைன் மேல இப்ப கண்ணா பின்னான்னு நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட உக்ரைனோட 70% ஆஃப் டவுன்ஸ்ல இப்படி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை ரஷ்யா இப்போ கரண்டா பண்ணிட்டு இருக்காங்க. 12 மணி நேரத்துக்கும் மேலா ரஷ்யா உக்ரைனை போட்டு பொளந்து எடுத்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 80க்கும் அதிகமான க்ரூஸ் மிசைல்ஸ், 40க்கும் அதிகமான ஷாகித் ட்ரோன்ஸ், இன்னும் நிறைய ஹைப்பர்சானிக் மிசைல்னு சொல்லிட்டு உக்ரைன் இது வரைக்கும் கனவுலே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தாக்குதல் இப்போ உக்ரைன் மேல ரஷ்யா பண்ணிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாவோட ஷிப் ரீசெண்டா 2 நாளைக்கு முன்னாடி அழிக்கப்பட்டதுக்கான பதில் தாக்குதலாகவும் ரஷ்யாவோட வின்டர் ஆஃபென்சிவோட ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் பார்க்கப்படுது. அப்படி எந்த அளவுக்கு பெரிய தாக்குதலை ரஷ்யன்ஸ் இப்போ ஏன் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒரு தாக்குதல்னால உக்ரைனுக்கு எந்த அளவுக்கு பெரிய டேமேஜஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆர்கே, இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். சரியா 29ஆம் தேதி காலையில 3 மணில இருந்து உக்ரைனோட முக்கியமான ரீஜன்ஸான கிவ் டிஸ்ட்ரிக்ட், டினிப்ரோ ரீஜியன், கார்கிவ், லீவ், ஜாப்ரோசிஷியா, டொனட்ஸ்க் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இந்த உக்ரைன் மேல ரஷ்யா கண்மூடித்தனமான ரொம்பவே கொடூரமான தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இதுல ரஷ்யா வச்சிருக்க டார்கெட்ஸ் எல்லாமே நிறைய சில ஹோட்டல்ஸும், அது மட்டும் இல்லாமல் எனர்ஜி கிரிட்னு சொல்லிட்டு உக்ரைனுக்கு நியூ இயர் பரிசா இப்படி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை கொடுத்துருக்கிறதா ரஷ்யாவை சேர்ந்த நிறைய டெலகிராம் குரூப்ஸ் அஃபிஷியலாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே இதில் கியூவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் யூனிட் மொத்தமாக ரஷ்யாவோட அட்டாக்ல அழிக்கப்பட்டிருக்கு. இதை உக்ரைனுமே ஒத்துட்டு இருக்காங்க. உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை நாங்கள் ஆல்ரெடி கியூவை சுற்றி நிறைய இடத்துல நிறுத்தி வச்சிருந்தோம். ஆனால் இப்போ இந்த ஒரு நைட்டில், அதாவது அதிகாலையிலேருந்து நடந்துட்டு இருக்க இந்த தாக்குதலில் ஒரு பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்டை மொத்தமாக நாங்கள் இழந்திருக்கோம்னு சொல்லிட்டு இது உக்ரைனுக்கு ஒரு மிகப்பெரிய லாஸ்னே சொல்லலாம். ஏன்டா ஒரு யூனிட் போயிட்டு அது மிகப்பெரிய லாஸ்ன்னு கேட்டிங்கன்னா, உக்ரைன் கிட்ட இப்போ ரொம்பவே கம்மியான எண்ணிக்கையில் தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கப்போ இப்படி ஒரு தாக்குதல், இப்படி ஒரு அழிவு உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு யூனிட் மொத்தமாகவே போயிட்டு இருக்கு. உக்ரைனோட பாதுகாப்புக்கு இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறி இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யன்ஸ் குறிப்பிட்டு சொன்னா சில ஹோட்டல்ஸை குறி வச்சு அட்டாக் பண்ணதா இந்த ஒரு அட்டாக்ல நிறைய தகவல் வெளியில் வந்திருக்கு. இந்த ஹோட்டல்ஸ்ல இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தங்கியிருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, ஃபாரின் கண்ட்ரிஸை சேர்ந்த நிறைய மர்சனரிஸ், இந்த உக்ரைனுக்காக வெளிநாடுகள்லேருந்து வந்து போராட நினைச்சாங்கல்ல, அந்த மர்சனரிஸ் தங்கியிருந்த ஹோட்டல்களை ரஷ்யா குறி வச்சிருக்கிறதாகவும், இன்னொரு தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வேணும்னே ரஷ்யா வந்து ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஒடிஷாவில் மட்டுமே கிட்டத்தட்ட 40க்கும் அதிகமான ஷாகிட் ட்ரோன்ஸும் ரஷ்யாவோட ஜெரேனியம் ட்ரோன்ஸும் ஒரு மிகப்பெரிய அட்டாக், இந்த உக்ரைன் கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு அட்டாக்கை பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், இந்த ஜெரேனியம் ட்ரோன்ஸ்ன்றது ஷாகித் 136 ட்ரோனோட ரஷ்யன் வெர்ஷன் சொல்லிட்டு. இந்த வகை ட்ரோன்ஸ் தான் இப்போ அதிகமாக இந்த ஒரு தாக்குதலுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கடந்த சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் 87 க்ரூஸ் மிசைல்ஸ், இது உக்ரைன் டிஃபெண்ட் பண்ணது கிடையாது, உக்ரைனுக்குள்ள இந்த ஒரு 12 மணி நேரத்தில் மட்டும் இப்போவும் அந்த இடத்துல தாக்குதல் போயிட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்க இந்த டைம் வரைக்கும் 87 க்ரூஸ் மிசைல்ஸ் ஒட்டு மொத்தமாக இந்த உக்ரைன் வந்து அழிச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதில் இன்னும் எத்தனை சூப்பர்சானிக் மிசைல்ஸ், எத்தனை ஹைப்பர்சானிக் மிசைல்ஸை ரஷ்யா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் இப்படி பயன்படுத்தப்பட்டதில் பெரும்பாலான மிசைல்கள் KH-101 க்ரூஸ் மிசைல், இஸ்கேண்டர் பாலிஸ்டிக் மிசைல், கின்சார் ஹைப்பர்சானிக் மிசைல், KH-47 M2 மிசைல், அது மட்டும் இல்லாமல் X-32ன்ற ஒரு மிசைலையும் ரஷ்யா புதுசாக இதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னமும் நிறைய அவங்க கிட்ட இருக்க S-300, S-400 காம்ப்ளெக்ஸில் இருக்க நிறைய மிசைல்ஸை அட்டாக் பர்பஸ்க்காகவே இந்த ஒரு அட்டாக்ல பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ இந்த ஒரு இன்சிடென்ட்ல ஒரு முக்கியமான வீடியோ இன்டர்நெட் ஃபுல்லாக ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. உக்ரைனோட ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமோட மிசைல் மிஸ்ஃபயர் ஆகி மொத்தமாக ஒடிஷா ரீஜியனில் வந்து ஒரு பில்டிங் மேலே ஹிட் ஆயிருக்கு. இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உக்ரைன் இதை வேணும்னே பண்ணிட்டு இன்னும் நிறைய எய்ட்காகவும் ரஷ்யாவை ஒட்டுமொத்தமாக, இப்போ ரஷ்யா உக்ரைன் போர்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக லைம் லைட்டை விட்டு வெளியில் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங் மேலே அட்டாக் பண்ணிட்டு இந்த பழியை தூக்கி ரஷ்யா மேலே போகணுன்ட்டு வேணும்னே உக்ரைன் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோ நல்லா பார்த்தோன்னா தெரியும், கீழே வந்து லான்ச் ஆகிற அந்த மிசைல் திடீர்னு ஒரு 180 டிகிரிக்கு அப்படியே ஒரு பெண்டை போட்டு திரும்ப வந்து அந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் மேலே அடிக்குது. இதை உக்ரைனை சார்ந்தவங்க, இல்லை இது வந்து ஒரு மிஸ்ஃபயர் கிடையாது, ரஷ்யாவோட மிசைலை டிஃபெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட டெப்ரிஸ் வந்து இந்த ஹோட்டல், அதாவது இந்த ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து தாக்கிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து டெப்ரி கிடையாது, டெப்ரின்றது ஒரு ராக்கெட்டை போயிட்டு ஹிட் பண்ணதுக்கு அப்புறமா சில பாகங்களாக தான் வந்து விழும். ஆனால் இதை நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு மிசைல் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா அது அதோட பாத்தை விட்டு மொத்தமாக டீவியேட் ஆகி தான் வந்து இது அடிச்சிருக்கு. கண்டிப்பாக இது உக்ரைன் பண்ண தப்பு தான், ஆனால் உக்ரைன் உண்மையை மறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ஒடிஷா ரீஜியன்லலாம் உண்மையிலே இது வரைக்கும் இந்த வந்திருக்க விஷுவல்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்கு. ரஷ்யன்ஸ் இந்த ஒரு வருஷத்துல நிறைய தாக்குதல் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி இந்த ஒரு வருஷத்துல நடக்காத தாக்குதல் எல்லாமே இந்த ஒரு நைட்ல நடந்துட்டு இருக்கு, இப்பவும் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ பேசிட்டு இருக்கப்ப ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன வந்திருக்குன்னா, திரும்பவும்
அதாவது இந்த 12 மணி நேரமாக நடந்துட்டு இருந்த இந்த தாக்குதல் கொஞ்சம் கேப் விட்டதுக்கப்புறம் இப்போ திரும்பவும் கியூ மேலே ரஷ்யா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 18 பாம்பர்ஸையாவது இந்த அட்டாக்குக்கு ரஷ்யா யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அன்கைடட் பாம்ஸையும் நிறைய க்ரூஸ் மிசைல்ஸையும் ரஷ்யா இந்த அட்டாக்குக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யாவை ஸ்டாப் பண்ணலனா இந்த மாதிரி தாக்குதல் மட்டும் ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஒரு சில நாட்கள்லேயே உக்ரைனை ஒட்டுமொத்தமாக, அதாவது ஒரு சுடுகாடாக மாற்றிடுவாங்க, ஒரு கிரேவியார்டாக உக்ரைன் மாறிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு உக்ரைனை சேர்ந்த நிறைய கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த தாக்குதல் எல்லாமே இப்போ உக்ரைனுக்கு எதை மையப்படுத்தி நடக்குதுன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி கிரீமியா மேலே உக்ரைனியன்ஸ் ஒரு மிகப்பெரிய மிசைல் அட்டாக் பண்ணாங்க. அதில் ரஷ்யாவோட ஒரு முக்கியமான லேண்டிங் ஷிப்பான நோவோஷெர்காக் லேண்டிங் ஷிப் மொத்தமாக அழிக்கப்பட்டுச்சு. அதோட பிளாஸ்ட் ஆன அந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், அந்த ஷிப்புக்கு மிகப்பெரிய டேமேஜ் இல்லை, கிட்டத்தட்ட அந்த ஷிப்பானது இதுக்கப்புறம் சர்வீஸ்க்கே வர முடியாதபடி ஒரு மிகப்பெரிய டேமேஜ்க்குள்ளாயிருச்சு. அந்த தாக்குதலுக்கு ரஷ்யா சார்பில் இருந்து அதுக்கான அக்னாலஜ்மெண்ட்டும் கொடுத்தாங்க. ஆமாம், எங்களோட ஷிப்ஸ் ஆனது சிலது இந்த கிரீமியா போர்ட் அட்டாக்ல சேதப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான ரிவெஞ்ச் அட்டாக்கை தான் ரஷ்யன்ஸ் இப்போ இப்படி ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உக்ரைன் ஒரு அடி அடிச்சதுக்கு ரஷ்யா இந்த 12 மணி நேரத்தில் மட்டும் 100 அடி அடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். 87 மிசைல்ன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. உக்ரைன் ஃபுல்லாக இன்னைக்கு அதிகாலையிலிருந்து வெறும் இந்த ஏர் ரைட் அலார்ம்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா இது ரொம்பவே ஒரு கோஆர்டினேட்டட் அட்டாக்காக பண்ணியிருக்காங்க. உக்ரைன் வந்து இப்படி ஒரு தாக்குதலை கிட்டத்தட்ட எதிர்பார்க்கலன்னே சொல்லலாம். 18 பாம்பர்ஸை யூஸ் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பிளாக் சி ஃப்ளீட்ல இருந்து நிறைய இந்த கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸையும் இஸ்காந்தர் மிசைல்ஸையும் ரஷ்யா அவங்களோட கப்பல்கள்ல இருந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட வீடியோ எல்லாமே இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். உக்ரைன் நினைச்சு பார்க்காத டைம்ல இப்படி ஒரு அடியை ரஷ்யா கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரண்ட் லைன்லையும் ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லிக்கலாம். இப்போ அமெரிக்காவுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுனா, இப்போதான் ஒரு 250 மில்லியனுக்கான உதவியை உக்ரைனுக்கு கொடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இப்படி ஒரு தாக்குதலை இன்னமும் ரஷ்யா பண்றது, உக்ரைனுக்கு நம்ம இன்னமும் உதவிகள் பண்ணோம்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷரை இது பில்ட் பண்ணும். இந்த யுத்தமானது கண்டிப்பாக இதோட முடியாது. இப்போ நியூ இயருக்கு முன்னாடி ரஷ்யன்ஸ் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை இப்போ பண்ணியிருக்கிறது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். இந்த வெஸ்ட்டுக்குமே சரி உக்ரைனுக்கும் சரி, இன்னும் இந்த யுத்தம் முடியல, நாங்கள் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருக்கப்போ, அதாவது தாக்குதலை கம்மியாக பண்ணிட்டு இருக்கப்போ நாங்கள் பயந்துட்டோம்னு நினச்சி எங்கள் மேலே நீங்கள் தாக்குதலை பண்ணிட்டீங்க, அதுக்கான சரியான பதிலடியை இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம், இனிமேலும் கொடுப்போம்னு சொல்லாமல் சொல்கிறாங்கன்னே சொல்லலாம். இது யாருக்கு கஷ்டமோ இல்லையோ உக்ரைனில் இருக்க மக்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லலாம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 2 வருஷமா உக்ரைன் மக்களோட வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது. இப்போ நியூ இயர் டைம்லையும் இப்படி ஒரு தாக்குதலை, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு நியூ இயருக்கு, இப்படி ஒரு தாக்குதலை ரஷ்யா பண்ணியிருக்கிறது உக்ரைன் மக்களுக்கு இன்னுமே ரொம்ப சோகமான ஒரு விஷயம் சொல்லலாம். ஸோ இதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஜெலன்ஸ்கி கூடிய சீக்கிரத்தில் ரஷ்யா கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு போயாவது இந்த யுத்தத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அங்கே இருக்க மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே பேட்டில் ஃபீல்டில் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான நிலைமை தான் நடந்துட்டு இருக்கு. எப்படியாச்சும் ரஷ்யா வின் பண்ணிடணும், எப்படியாச்சும் இந்த போரை நம்ம ரஷ்யாவுக்கு எதிராக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு வெஸ்ட் கிட்ட நல்ல பேரை வாங்கணும், நம்மளே ஒட்டு மொத்தமாக உக்ரைன் ஆட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி அவரோட ஈகோவால் இந்த போரை இன்னுமே இழுத்துட்டு போயிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வந்த அப்டேட்ஸ் இவ்வளோ தான். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுலேயும் குறிப்பாக சொன்னால் ரஷ்யா இன்னைக்கு பண்ணியிருக்க இந்த அட்டாக் ரொம்பவே மோசமானதுன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த அட்டாக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இன்னமும் இந்த மாதிரி அதிகமான அட்டாக்கை ரஷ்யா பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே.